ஞானவான்கள் என்று இங்கே வேதத்தில் யாரை குறித்து சொல்லி இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம். நாம் அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தால் நம்ம தான் ஞானவான்கள். முதலாவது ஓசியா 14வது அதிகாரம் 9வது வசனம், 1059வது பக்கம். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். யார் நீதிமான்கள் அப்படிங்கிறப்ப, கர்த்தருடைய வழி செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். ஏசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வர முடியாதுன்னு சொல்றாரு. இவரை பற்றி கொள்றப்ப இவரே நமக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். அப்ப இவரை ஏற்றுக்கொண்டு இவருடைய வார்த்தையின்படி செய்கிறவங்க தான் இவருடைய வழியில நடக்கிறவங்க தான் நீதிமான்கள் என்று ஞானமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 107வது சங்கீதம் 107வது சங்கீதம், அதுல கடைசி வசனம் 43வது வசனம், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அதாவது யார் ஞானவான்கள் அப்படிங்கிறப்ப, கர்த்தருடைய வழியில நடக்கிறவங்க அவங்க தான் ஞானவான்கள். இங்க கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுறவங்கள் ஞானவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தைகளையும் கற்பனைகளையும் பெற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவங்க தான் நம்ம தான் ஞானமும் விவேகமுள்ள ஜனம். நம்ம தான் பெரிய ஜாதி. அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து